மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நார்மல் பீப்புள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ஃப்ளேஷன் 7% இருக்கு, நமக்கு வந்து சேஃபாவே வந்து ஒரு 14-15% கிடைக்குது அப்படின்னதுன்னா என்னத்துக்காக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும், எதுக்காக மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும்? சரி, எங்கேயுமே கேரண்டிங்கிற வார்த்தை கிடையாது. நீங்க யாராவது கேரண்டின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த காஷன் வந்து யாருக்கும் பிடிக்கல. இது ஒரு அச்சத்தை உண்டு பண்ணு. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அண்ட் நாட் ஒன்லி மார்க்கெட் ரிஸ்க், தேர் இஸ் சம்திங் கால்டு லிக்விடிட்டி ரிஸ்க். ஆமா, லிக்விடிட்டி ரிஸ்க்னா நீங்க நினைச்ச போது அதை விற்க முடியாது. 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா பேங்க்ல வருஷத்துக்கே 7000 ரூபாய் தான் கொடுக்குறான். இவன் என்ன சொல்றான், மாசத்துக்கே 7000 ரூபாய் தரேங்க. எவ்வளவு சார் வரும்? நான் சொன்னேன் மேக்ஸிமம் 15%. சார் என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்களா, எங்களுக்கு மாசமே 7% தரான். 10 மாசத்துலயே 70,000 வந்துருச்சுன்னா இவன் நல்லவன்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, நீங்க எல்லாம் பேங்க்ல போட்டு என்னப்பா வச்சிருக்கீங்க 7% அந்த மணி கொடுங்க, நான் உனக்கு தரேன், எம்எல் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மணியை வாங்கி இங்கே போடுவீங்க. நிறைய பேர் ஏகப்பட்ட மணி வந்த உடனே தான் அவங்களுக்கு பெருசா அவங்களுடைய இது சேரும். அப்போ ஃபைன் மார்னிங் வந்து ஓடி போயிடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 திட்டங்கள் உண்டு. ஒன்று ஆக்டிவ் ஃபண்டு, ஒன்று வந்து பேசிவ் ஃபண்டு. இந்த ஆக்டிவ் ஃபண்டு பலமா இல்லை பேசிவ் ஃபண்டு பலமா? 24 வருஷம் கழிச்சு நீங்க 1 கோடி அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. தட் இஸ் டுடேஸ் 25 lakhs. அப்ப நம்மளுடைய எய்ம் என்ன இருக்கணும்னா, உங்களுக்கு வேலை கிடையாது, வேலையை விட்டு எடுக்கவா, இல்லை 10% சேலரி கம்மியானா, நிறைய பேர் பரவாயில்லைங்க வேலையை விட்டு எடுத்துறாங்க, 10% கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அது 10% நம்மளோடது இல்லை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னதுன்னா தென் வெல்த் கிரியேஷன் இஸ் ஈஸி. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சேஃப் கிடையாது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரிஸ்க் கிடையாது. அப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரிஸ்க், ஹையஸ்ட் ரிஸ்க். ஒவ்வொன்றும் கோலை உருவாக்கி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா? சாரி டு சே திஸ், நம்ம வந்து we are born indiscipline. என்னென்னலாம் டிசிப்ளின் இருக்கோ அது எல்லாமே பை ஃபோர்ஸ். ஏன்னா மக்கள் எந்த பக்கம் இருக்காங்கன்னா கோல்டுலையும் ரியல் எஸ்டேட்லையும் ஃபிக்ஸ்டு இன்கமான பேங்க்கில் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதை விட இது சிறந்தது தான். அப்போ எல்லாமே அப்படி ஜம்ப் ஆகி இங்கே வந்துடணுமா? என்னை பொறுத்தவரை கோல்டு ஒரு யூஸ்லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னீங்க, ஒரு 100 பேரை நான் இது கற்றுக் கொடுக்குறது கூப்பிட்டா இல்லை சொல்கிறது கூப்பிட்டா 30 பேர் தான் வராங்கன்றீங்க. இருந்தாலும் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், அந்த ஈக்விட்டி மார்க்கெட் தான் கற்றுக் கொடுப்பறீங்க. ஆனால் ஏன் வரலன்னா, இயல்பாகவே ஒரு சோர்வாக இருக்கலாம், இல்லை ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மக்கள் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பல லட்சமோ பல கோடியோ இழந்து அங்கே போய் ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் அது வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்து அவங்க அங்கே போராட ஆரம்பிக்கிறது, கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறது. இதே மக்கள் தான் சார் இங்கே போகிறாங்க. கரெக்ட். இப்போ இங்கேயும் அதே தான், நம்ம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நல்லா சம்பாதிக்கிறது சொல்லிக் கொடுக்குறது வராத மக்கள் இங்கே போகிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? அதாவது என்ன சார், நம்ம ஆளுங்களுக்கு வந்து என்னென்னா, தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, வச்சா குடுமி சரைச்சா மட்டை. ஓகே, ஒன்றா என்னுடைய மணி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கும், அதில் வந்து வேரியேஷனே இருக்கக்கூடாது. இன்றைக்கி 250 லட்சம் கோடி ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு. 250 லட்சம் கோடி. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஐ டோன்ட் வரி அபவுட் இன்ஃப்ளேஷனை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய பணம் வந்து ஏறி இறங்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னால் வந்து அவ்வளோ எனக்கு வந்து பணமே இல்லை, அது மாதிரி பணம் போட முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய 15% எனக்கு பத்தாது, நான் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கேன், ஒன்றும் இல்லை, நான் எப்படியாவது பணத்தை நான் சம்பாதிக்கணும், அதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லும்போது நான் எப்படியாவது பணக்காரன் ஆகிடுறேனா அப்படிங்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா கிரீடு, புரியுதுங்களா? இந்த கிரீடு வந்து நம்ம மக்களுக்கு வந்து குறையவே குறையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்து அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏமாறுறவங்க ஒரு வாய்ப்பு கேட்டாங்க, அதை நான் கொடுத்தேன். ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரியான
போன்சி ஸ்கீம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் கேட்பேன், எனி போன்சி ஸ்கீம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க வந்து சார் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா பேங்க்கில் வருஷத்துக்கே 7,000 ரூபா தான் கொடுக்குறான். இவன் என்ன சொல்கிறான், மாதத்துக்கு 7,000 ரூபா தரேங்கிறான். கரெக்டாக? இப்போ சப்போஸ் நிஜமாவே அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையாக இருக்குன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஃபார் த ஆர்குமெண்ட் சேக். அப்படின்னா அந்த பர்சனை வந்து ஒரு அம்பானியோ அடானியோ டாட்டாவோ பிர்லாவோ அவங்கள வந்து விலை கொடுத்து வாங்க முடியாத? வாங்கிடலாம்ல. வாங்கிட்டு அவங்கள்ட்ட அவ்வளவு மணி இருக்கு, இந்தாப்பா இந்த மணி வச்சுக்கோ, நீ வந்து இதை மட்டும் நீ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணு. ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு கம்பெனியும் 15% 10% வந்து growthக்கு வந்து தலைகீழ தண்ணி குடிக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீங்க கொடுத்தீங்கன்னா அது மாதிரி ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொன்னதுன்னா அவ்வளவு மணி கொடுத்துருவாங்க இல்லையா? அப்படின்னா என்னன்னா இது வந்து நடக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப கிளியர் கட். இன்ஃபேக்ட் இந்த இப்போ ரீசெண்டாக வெள்ளூர்ல இந்த இது நடந்தது, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர், சார் எவ்வளவு சார் வரும்னா நான் சொன்னேன் மேக்ஸிமம் 15%. சார் என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்களா, எங்களுக்கு மாசமே 7% தரான் மாசமே. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. நீங்க 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, அதுக்கு நாங்க வந்து 7,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்க என்ன இதுல வந்து என்ன கேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, நான் வந்து 7% தரேன் அப்படின்னா நான் 7,000 ரூபாய் கொடுக்கணும். கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து 1 லட்சத்தை வாங்கிட்டு 14 மாசம் நான் ஒண்ணுமே பண்ணல, அந்த மணியை வந்து அப்படியே வச்சிருக்கேன். சரி, 14 மாசம் உங்களுக்கு திருப்பி கொடுத்தாலே 14 × 7 98,000. கரெக்டா? 98,000 நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன வரும்? 14 மாசமே வேண்டாம், 10 மாசத்திலேயே 70,000 வந்துருச்சுன்னா இவன் நல்லவன்பா. கரெக்டா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க அம்மா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நீங்கெல்லாம் பேங்க்ல போட்டு என்னப்பா வச்சிருக்கீங்க 7% அந்த மணி கொடுங்க, நான் உனக்கு தரேன், என் மேல் நம்பிக்கை இல்லையா, பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மணியை வாங்கி இங்கே போடுவீங்க. ஆமா ஆமா. இப்ப அவங்க யாருமே முதல்ல இது பண்ண மாட்டாங்க. ப்ராபப்ளி நீங்க வந்து ஏர்லி மூவர் அட்வான்டேஜ் இனிஷியலா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க போட்டிருப்பீங்க, அந்த பைசா வந்துடும். நீங்க அப்பாடா நான் போட்டேன் எல்லா பைசா வந்துருச்சுப்பா, அது தவிரையுமே எனக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதை வந்து ஃபுல் டைமா நீங்க வந்து ஸ்டார்டட் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா யாருக்குமே வந்து இந்த சின்ன மணி வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. நிறைய பேர் வரணும், நிறைய பேர் ஏகப்பட்ட மணி வந்த உடனே தான் அவங்களுக்கு பெருசா அவங்களுடைய இது சேரும். அப்போ ஒன் ஃபைன் மார்னிங் வந்து ஓடி போயிடுவாங்க. நீங்கள் உடனே என்ன சொல்லுங்க, சார் அவர் எவ்வளோ நாள் கொடுத்தாரு, எவ்வளோ நாள் கொடுக்கலாம், பட் எப்போ வேணாலும் ஓடி போகலாம் இல்லையா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் அகைன் நடந்துக்கிட்டே இருக்கு. மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிம்பிள் இது எப்படி, அதாவது ஒரு பேங்க்கு கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு 7% கிடைக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் கேரண்டி கிடையாது, ஆனால் அவங்க வந்து அந்த மணியை வந்து ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்கில் ஒரு ப்ரொஃபஷனல் மூலமாக இது பண்ணுறாங்க. இது வந்து எவ்ரி திங் இஸ் ரெகுலேட்டட். அப்படிங்கும்போது ஒரு 14-15% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒன்றா 7% ஃபிக்ஸட் டெபாசிட், அல்லது 1 இயரில் டபுள், அல்லது 2 இயர்ஸில் டபுள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது முடிவே கிடையாது. அதாவது நம்மளா பார்த்து, அந்த எம்ஜிஆர் அன்னைக்கு பாடியிருக்காரு, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளா பார்த்து அதை ரியலைஸ் பண்ணணும், ஓகே இது வந்து நடக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பாசிபிள். அதர்வைஸ் வந்து இது தொடர்ந்துகிட்டே தான் ஏமாந்துனே தான் இருப்பாங்க. ரைட் சார். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 திட்டங்கள் உண்டு. ஒன்று ஆக்டிவ் ஃபண்டு, ஒன்று வந்து பேசிவ் ஃபண்டு. இந்த ஆக்டிவ் ஃபண்டு பலமா இல்லை பேசிவ் ஃபண்டு பலமா? ஓகே சார், இப்போ வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குது கரெக்டுங்களா? இப்போ வந்து ஐபிஎல் நடக்குது. ஐபிஎலுக்கு டீம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் 10 days முன்னாடி டீம் செலக்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணுவாங்களா? 1 மாதம் முன்னாடி தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா வந்து ரீசெண்டாக சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பை ஜெயிச்சாங்க. ஓகேங்களா? சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பிரமாதமாக விளையாண்டு அந்த ஜெயிக்கிறதுக்கு வந்து அவருடைய காரணம் வந்து ரொம்ப இதாக இருந்தது.
அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இதில் T20 வந்து இங்கிலாண்டோட அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டார், புரியுதுங்களா? ஆனால் அவருக்கு வந்து இந்த டீமில் வந்து அவர் எடுக்கவே இல்லை, புரியுதுங்களா? அவருடைய ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு, நான் வந்து பாம்பேலேருந்து இங்கேருந்து நான் இதுக்கு சென்னைக்கு வந்து டிக்கெட் இது பண்ணியாச்சு, நான் கிளம்புற சமயத்தில் பார்த்தா இல்லை நீ இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் டைனமிக். யாரு இன்னைக்கு வந்து ரிலவெண்ட் அவங்கள மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் கால்டு ஆக்டிவ். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு சினிமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் எடுத்துங்க. மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஒரு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கிரேட் மியூசிஷியன், கரெக்டாக இல்லையா? ஓகே. ஆனால் இன்னைக்கு அவங்கள யாராவது எடுக்கிறாங்களா? இல்லை, குறைவு. அதாவது ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டைரக்டர் சங்கர்னா ஒரு காலத்தில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு, இப்போ லாஸ்ட்டாக 2-3 படம் ஓடலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவரை சூஸ் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அப்படின்னு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. கம்மிங் பேக் டு ஆக்டிவ் அண்ட் பேசிவ். இப்போ பேசிவ் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மும்பை 10 சென்செக்ஸுங்கிறது வந்து 30 கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் சென்செக்ஸ். நிஃப்டிங்கிறது வந்து 50 கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த சென்செக்ஸ்லேயோ நிஃப்டிலேயோ ஒன்ஸ் இன் 6 months தான் ஏதாவது ஒரு 1 or 2 ஸ்டாக்ஸை வந்து வெளியில் எடுப்பாங்க அல்லது புதுசாக மாற்றுவாங்க. அது வரையும் அந்த ஸ்டாக் வந்து அங்கே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சென்செக்ஸில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது, புரியுதுங்களா? இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ரீசெண்டாக ஒரு சின்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா 28% ஒரே நாளில் விழுந்தது, புரியுதுங்களா? அவங்க வந்து இந்த ஒரு லாஸ்ட்டு 6 months கிட்டத்தட்ட 50% மேலே விழுந்திருக்கு. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்பர் 1 கம்பெனி, அதுவே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் 6 months 25% விழுந்திருக்கு. ஆனால் சென்செக்ஸ் வந்து 15% தான் விழுந்திருக்கு. ஓகே. இப்போ பேசிவ்ல ஆட்டோமேட்டிக்காக சென்செக்ஸ் அதில் வந்து ரிலையன்ஸ் இருக்கும், இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா பேசிவ்ல இருக்கும்போது அது பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணாட்டியும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேறஸ் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஓகேப்பா இந்த இது வேண்டாம் அப்படி இல்லைன்னா கூட அதுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி, ஓகேங்களா? இதுக்கு வந்து இண்டஸ்இண்டுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து சப்போஸ் ரிலையன்ஸ் வச்சுருந்தாலும் அதே வெயிட்டேஜ் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு தான் வந்து லாங் டேர்மில் நல்லா ரிட்டர்ன் இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னா ஷார்ட் பீரியடில் வந்து பேசிவ் சம்டைம்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம், ஒரு 1 yearல அது மாதிரி பண்ணலாம். உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பேசிவ் அப்படிம்பாங்க. ஸோ லாங் டேர்மில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மொத்தமாக நான் சொன்னேன் இல்லையா 67 லட்சம் கோடின்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பேசிவ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 80% அது ஸ்கீம் மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 80% ஒன்லி ஆக்டிவ் தான், புரியுதுங்களா? அதனால பேசிவ் வந்து அது ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்காக இருக்க ஒழிய என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னதுன்னா ஐ வில் ஆல்வேஸ் ஓட் ஃபார் ஆக்டிவ் தான். ஓகே சார். ஸோ ஒரு பெரிய கனவு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பெரிய கனவு 1 கோடி. ஏன்னா அந்த பணத்தை வந்து முழுமையாக யாரும் வந்து பணமாக பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லை அக்கௌண்ட்டில் கூட அந்த நம்பர்ஸாக கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த 1 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன விதமான முதலீட்டு முறை அவங்களுக்கு கை கொடுக்கும், எவ்வளோ காலம் எடுக்கும் சார்? இப்போ நீங்கள் வந்து 1 crore அப்படிங்கிறது டெஃபினட்டாக crorepati அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு கனவு. முன்னாடிலாம் லட்சாதிபதி அப்படின்னாங்க, இன்றைக்கி லட்சாதிபதிலாம் ஒன்றும் கிடையாது, crorepati. இப்போ வந்து ஒருத்தர் வந்து 1 கோடி சேர்க்கணும் அப்படின்னதுன்னா 30 வருஷம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து 2260 ரூபா அது சேர்த்தாங்கன்னா அட் த ரேட் ஆஃப் 13% வந்து அவங்க வந்து 1 கோடி அச்சீவ் பண்ணலாம். அவங்க சொன்னால் சார் என்னால் வந்து 30 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் கமெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்ன சார் என்கிட்ட கேட்டிங்கன்னா நம்ம ரிட்டையர் ஆகும்போது அல்லது அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்கிறீங்க 1 கோடி. ஆமாம். ஸோ அப்படின்னா நீங்கள் 30 வருஷம்னா நீங்கள் 25 வருஷம் 25 வருஷம் அப்படின்னா இந்த 2200 பதிலாக நீங்கள் 4400 ரூபாயிலேருந்து 4500 ரூபா சேர்க்கணும். சார் என்னால் 25 வருஷம்லாம் முடியாது, எனக்கு வந்து 20 வருஷத்துலேயே நான் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி 8600 rupees
இங்கே சேர்த்திங்கன்னா 1 கோடி வந்துடும். இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இப்போ நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, இன்ஃப்ளேஷனை வந்து ஒரு 6% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா, தெர் இஸ் சம்திங் கால்டு ரூல் 72. ரூல் 72ல் வந்து 72 டிவைடட் பை 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷத்தில் அது டபுள் ஆகிடுது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து 1 கோடி ரூபாய் வந்து 24 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் ஒருத்தர் சேர்க்குறாருன்னு வச்சுங்க, ஓகேயா, அது வந்து வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் தான் அன்னைக்கு. அதாவது இன்னைக்கு 1 கோடி இருக்குது, அது வந்து அடுத்த 12 வருஷத்தில் அட் த ரேட் ஆஃப் 6% இன்ஃப்ளேஷன் 1 கோடி வந்து 50 லட்சம் ஆகிடும் வேல்யூ. அடுத்த 12 வருஷத்தில் அது 25 லட்சம் ரூபாய் ஆகிடும். ஸோ 24 வருஷம் கழிச்சு நீங்கள் 1 கோடி அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. தட் இஸ் டுடேஸ் 25 lakhs. அப்போ நம்மளுடைய எய்ம் என்ன இருக்கணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 1 கோடி அன்னைக்கு வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா அது 3 மடங்கு 4 மடங்கு 4 கோடி கிட்ட சேர்க்கணும். சார் ஆக்சுவலி என்னென்னா நிறைய தடவை இது வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன், இது வந்து நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து வாட் எவர் யூ ஆர் ஏர்னிங் டுடே, உங்களுடைய சேலரி வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 years 15 years சார் உங்களுக்கு வேலைக்கு சேர்ந்த போது இவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னு நினச்சிங்களா? இல்லை. கரெக்டாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுதான் சொல்கிறாங்க. அப்போ அதான் அவர் சொல்லுவார், பேர் என்ன, பில்கேட் சொல்லுவார், நம்ம வந்து வி ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட் த ஃபியூச்சர், ஓவர் எஸ்டிமேட் த ப்ரெசன்ட். சரி. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா, ஐயோ அதெல்லாம் இங்கே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்கிறோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கே தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூ ஸ்டார்ட் சம்வேர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு அது மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அப்படி இருக்கும்போது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய என்டையர் ஆக்டிவிட்டி இஸ் மோர் டுவர்ட்ஸ் சேவிங், அங்கே போயிடும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு போனஸோ அல்லது ஒரு ஹைக்குக்கோ இன்றைக்கே நம்ம வந்து லோன் வாங்குவோம். இந்த மென்டாலிட்டி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னதுன்னா சேவிங்ஸ் இருக்கும். அதான் நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் 20,000 இன்னைக்கு வந்து ஒரு 20,000 ரூபாங்கிறது மினிமம் எல்லாரும் சம்பாதிக்கக்கூடிய தொகை, கரெக்டுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா அதில் 10% எடுத்து வச்சுருங்க. 18,000 தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா வச்சுங்க. 18,000 சம்பாதிக்கிற ஆளுங்களும் இருக்காங்கல்ல, 15 இருக்காங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், 18 இருக்காங்கன்னா அப்போ 18 உள்ளால் எப்படி குடும்பம் நடத்துவான்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், 20லேயே எனக்கு பத்த மாட்டேங்குதுங்கிறீங்க. அப்போ 18 சம்பாதிக்கிறோம் ஒருத்தர் இருக்காரு, 15 சம்பாதிக்கிறோம் இருக்காங்க இல்லையா? அப்போ எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க? ஸோ நீங்கள் ஒரு 10% நான் கம்மியாக இருக்குது, இதே ஆர்கனைசேஷனில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன். உங்களுக்கு வேலை கிடையாது, வேலையை விட்டு எடுக்கவா, இல்லை 10% சேலரி கம்மியானா. நிறைய பேர் பரவாயில்லைங்க வேலையை விட்டு எடுத்துடாதீங்க, 10% கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. கரெக்டாக? அப்படின்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அது 10% நம்மளோடது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னதுன்னா தென் வெல்த் கிரியேஷன் இஸ் ஈஸி. இப்போ முந்தின காலத்தில் வந்து எல்லாருக்கும் பென்ஷன் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னதுன்னா அவங்களுடைய சம்பளத்தில் ஒரு 10% வந்து பிடிச்சிப்பாங்க. கரெக்ட் சார். அது அவங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? அது ஒவ்வொரு தடவை சேலரி ஹைக் ஆகும்போது அந்த 10% பிடிச்சதுனால தான் அவங்க வந்து 58-60 வயசில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பெரிய கார்பஸ் பில்ட் ஆனதுனால அதை தான் வந்து அவங்களுக்கு மந்த் அண்ட் மந்த் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த பென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, ஈவன் கவர்மெண்ட்லேயே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நம்ம சேர்க்கணும். அண்ட் ஃபைனலி இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இன்றைக்கி டைம்ஸ் மேகசைனில் வந்திருக்கு, அதாவது February 2015 அப்போ வந்திருக்கு. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதில் கவர் ஸ்டோரியில் இன்றைக்கி பிறந்த குழந்தை 142 வயசு வரையும் உயிர் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. எவ்வளவு? 142. இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தே வாண்டட் டு ரிட்டையர் ஏர்லி, 45-50. அப்போ ஆக்டிவ் ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து 20 அல்லது 25 மேலே கிடையாது. அதே சமயத்தில் 45 வயசில் ஒருத்தர் ரிட்டையர் ஆனால் அவங்க 90-100 வயசு வரையும் வாழறாங்க அப்படின்னதுன்னா 50 வருஷம் பாசிவ் ஒர்க்கிங் இயர்ஸ், எய்தர் நோ இன்கம் ஆர் லெஸ் இன்கம். எவ்வளோ பெரிய சேலஞ்ச், பயங்கர சேலஞ்ச். அதனால் இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து நீட் ஆஃப் த அவர். பாக்கி எல்லா கோலுக்கும் உங்களுக்கு வந்து பணம் ஃபண்ட் பண்ணுவாங்க. இப்போ வீடு வாங்கணுமா லோன் கொடுப்பாங்க, குழந்தைய படிக்க வைக்கணுமா லோன் உண்டு, லோன் கொடுப்பாங்க, கார் வாங்கணுமா எல்லாத்துக்கும் லோன் இருக்கு. சார் நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு லோன் யாராவது கொடுப்பாங்களே? அங்கே தான் நிறுத்துறது கிடையாது.
அந்த ரிட்டையர்மெண்ட் மட்டும்தான் நம்மளோட கூட வருது. அண்ட் ஒன் மோர் திங், முந்தின ஜென்ரேஷனில் நம்ம எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். புரியுதுங்களா? அப்போ யாராவது ஒருத்தருக்கு சம்பளம் இல்லை அப்படின்னா கூட இந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் ஜாயின்ட் ஃபேமிலியில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா எல்லா ஃபேமிலியிலையும் எல்லாரும் புத்திசாலியாக எல்லாருமே ஏர்ன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லாம் இன்வர்ட் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க நான் என் ஒய்ஃபு குழந்தை அவ்வளோதான். இதுதான் வந்து என்னுடைய உலகம். அதோடு இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைய வந்து பெரிய படிப்பு வைக்கணும், ஃபாரினுக்கு அனுப்பணும். ஃபாரினுக்கு அனுப்புகிற 100 குழந்தைய ஃபாரினுக்கு அனுப்பிச்சிங்கன்னா 90 குழந்தை திரும்பி வராது. அங்கே செட்டில்டு பிகாஸ் யூ ஆர் கிவிங் அ பெட்டர் அட்மாஸ்பியர் அப்படின்னா. அப்போ நாளைக்கு யார் உங்களை பாப்பா? இன்னைக்கு அது நிறைய ஆயிடுச்சு, நிறைய இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோம் அது வந்து நிறைய வந்திருக்கு. அல்லது சீனியர், இப்போ வந்து என்னென்னா ஓல்டேஜ் ஹோம்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை, சீனியர் லிவிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சீனியர் லிவிங் அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சு. அவங்களும் தேர் ஆல்சோ என்ஜாயிங். ஏன்னா யாரும் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரெடியாக இல்லை. அப்போ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மணி இருக்கணுமா வேண்டாமா? மணி இருந்தால் தான் அதை ஃபன் பண்ணணும் இல்லையா? நாளைக்கு வந்து நீங்கள் பையனை படிக்க வச்சேன், அது பண்ணேன் இது பண்ணேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் நடுத்தரில் நிற்க முடியாது இல்லையா? ஸோ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு 10% அது வந்து அட் எனி காஸ்ட் இல்லைன்னு நீங்கள் சேமிச்சிங்கன்னா ஈஸியாக முடியும். இது எல்லா பழக்க வழக்கமுமே இனிஷியலாக கஷ்டம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுவுமே ஒரு 21 நாள் பண்ணுங்க, தென் தட் வில் பிகம் ஒரு ஹேபிட்டாக மாறிடும். பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எதுவுமே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுடைய பழக்கமாகறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யார் இதை பார்க்கக்கூடிய யார் வேலைக்கு போனவங்க 10% மட்டும் அட் எனி காஸ்ட் நீங்கள் வந்து சேர்க்கணும். அது மாதிரி சேர்த்திங்கனாலே அந்த 10% இட் மேக்ஸ் ஒண்டர். எப்படி ஒருத்தருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவ்வளோ பென்ஷன் கொடுக்குதோ அதை விட இங்கே வந்து அதிகமான பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார், பொதுவாக இந்த ஈக்விட்டி சார்ந்த முதலீடு திட்டங்கள் அதிகம் பேசப்படுது. இந்த நிதி சந்தையில் எது பார்த்தீங்கன்னா, குறைவான வயதில் உள்ள வரும்போது நீங்கள் உங்களுடைய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் வைங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, 100ன்றதில் உங்களுடைய வயதை கழிச்சிங்கன்னா வரக்கூடியதை ஈக்விட்டியில் வச்சுக்கோங்க. 100ல் ஒரு 25 வயசுனா 75% ஈக்விட்டியில் 25% டெப்டில் வச்சுங்க. வயது ஏற 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 ஈக்விட்டியை குறைச்சிடுவாங்க. ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ்ன்ற 60 வயசு எடுத்துன்னா மேக்ஸிமம் குறைச்சிட்டு எல்லாத்தையும் டெப் ஃபண்டில் மாற்றிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் அந்த வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்க தான் பொதுவாக சொல்கிறாங்க சார். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, வயது ஏறினா நான் ஈக்விட்டிக்குள்ளேருந்து குறைச்சிக்கணும், ஒரு கட்டத்துலேருந்து துண்டிச்சிக்கணும். இப்படி இதே இடத்துல இந்த பகுதி பார்த்தா நம்ம பெரிய லெவலில் முன்னுதாரணமாக எடுக்கக்கூடிய வாரன் பஃபட் ஆகட்டும், சார்லி மங்கர் ஆகட்டும், நம்ம இங்கே இந்தியாவில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஆகட்டும், அவங்கெல்லாம் அவங்களுடைய பின் வயதிலேயே கூட முழுக்க ஈக்விட்டியில் இருக்காங்க. ஈக்விட்டிலேருந்து அவங்க வெளியே வர மாதிரி எங்கே இல்லை. இன்றைக்கும் வாரன் பஃபட் அதுதான் போடுறாங்க. அப்போ இது எங்கே சரி, எது சரி? இவங்க இந்த கான்செப்ட் தான் சரியா? நான் வயது ஏறினா குறைச்சிக்கணும், ஒரு கட்டத்து மேலே வெறும் பேங்க் எஃப்டியில் நின்றுணுமா, இல்லை இவங்களுடைய மெத்தடும் ஃபாலோ பண்ணி ஒருத்தர் இயங்கலாமா? கண்டிப்பாக 100 - ஏஜுங்கிறது ஒரு தவறான ஒரு புரிதல், தவறான ஃபார்முலா. இப்போ என்னென்னா, ஜென்ரலாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஏன் இது தவறுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க 100 - ஒருத்தருடைய ஏஜ் வில் பிகம் யுவர் ஈக்விட்டி அலோகேஷன். இன்னைக்கு ஒருத்தர் வந்து எப்போ வேலைக்கு சேருவாங்கன்னா ஒரு 21 வயசில் தான் வந்து நார்மலாக உள்ளவங்க. அதாவது சில சைல்டு ப்ராடிஜி அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் முன்னாடி இது பண்ணலாம். பட் ஜென்ரலாக 21 வயசுக்கு முன்னாடி யாரும் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் குறைவு. கரெக்டுங்களா? அப்போ நான் இப்போ தான் வந்து 21 வயசில் நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னதுன்னா 100 - 21னா 79% தான் நான் ஈக்விட்டிலே ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக? கரெக்ட் சார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறுதல். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா ஆல் த டைம் 100% ஈக்விட்டி, ஆல் த டைம். எனக்கு கான்ஷியஸ் இருக்கிற வரையும் ஆல்வேஸ் ஈக்விட்டி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னதுன்னா, நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னதுன்னா உங்களுடைய டியூரேஷன், அதுதான் மேட்டர்ஸ். புரியுதுங்களா? இப்போ டியூரேஷன் வந்து ஈக்விட்டி வந்து என்னென்னா, ஈக்விட்டி இஸ் ரிஸ்கி இஃப் யுவர் ரிக்வயர்மெண்ட் இஸ் இம்மீடியட். ஈக்விட்டி இஸ் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் யுவர் ரிக்வயர்மெண்ட் இஸ் 5 years 7 years 10 years. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மாதிரி ஒரு சேஃபான அசெட்டே கிடையாது. ஸோ நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சேஃப் கிடையாது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சேஃப் கிடையாது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரிஸ்க் கிடையாது. ஓகே?
நான் 2 கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். எதுவுமே சேஃப் கிடையாதுங்கிறேன், எதுவுமே ரிஸ்க் கிடையாதுங்க. ஓகேங்களா? எதனால சொல்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் சேஃப் ப்ரொவைடட் உங்களுடைய தேவை வந்து ஒரு 1 year 2 yearsக்குள்ளே எனக்கு தேவை அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் சேஃப். அதே இது வந்து எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு இன்னும் 18 வயசு கழிச்சு தான் நான் படிக்க வைக்க போகணும், அதை கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் அது மாதிரி ஒரு ரிஸ்க்கான அசெட் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே, அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் ரிஸ்க் ஹையஸ்ட் ரிஸ்க். ஓகேயா? 18 வருஷம்னா இப்போ ஈக்விட்டி ஒரு மணி வந்திருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு வந்து அதாவது ஒரு 6 months பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அல்லது 6 months பையனோட எஜுகேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈக்விட்டியில் போட்டிங்கன்னா ஹையஸ்ட் ரிஸ்க். அதே இது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, அதை ஈக்விட்டியில் போட்டால் அது மாதிரி சேஃபான அசெட் கிளாஸே கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த 2 எக்ஸாம்பிளில் வந்து எது வந்து சேஃப் ரிஸ்க்குங்கிறத டிட்டர்மின் பண்ணுதுன்னா த டியூரேஷன், கால அளவு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சேஃபா ரிஸ்கா அப்படிங்கிறது முடிவு பண்ணுது, நாட் யுவர் ஏஜ். ஓகே ஓகே, இது புரிஞ்சுக்கணும். இப்போ தான் ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு, அவருக்கு வந்து கண்டினியூஸாக க்ரோ பண்ணுறதுக்கு இருக்குது. ஈவன் ரிட்டையர்மெண்ட் ஆனபோது அவருக்கு ஒரு பென்ஷன் வருது அல்லது எக்ஸ்ட்ரா மணி வருது அப்படிங்கும்போது அவர் என்னத்துக்காக டெட்டுக்கு போகணும்? டெட்டுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து உதாரணத்துக்கு அவருடைய வயசு 90. புரியுதுங்களா? 90 வயசு ஆள் என்னை பார்க்க வர்றாரு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் என்கிட்ட பணம் இருக்குது, நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தேவையான மணி என்கிட்ட இருக்குது, என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ அல்லது எனக்கு இருக்குது, கவலை இல்லை, சர்வே பண்ணுறதுக்கு இருக்குது, நான் இந்த மணியை வந்து என்னுடைய பேரனுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? பேரனோ கொள்ளு பேரனோ ஒட்டவர் பேர் இது, அது வந்து அவங்களுடைய தேவை வந்து ஒரு 5-10 years தான் அப்படின்னா அவருக்கும் நான் வந்து ஈக்விட்டி கொடுப்பேன், டெட்டே கொடுக்க மாட்டேன். 90 years. சரி, நீங்கள் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையில்லை, தேவையே கிடையாது, 10 வருஷம் டைம் ஃப்ரேம் கொடுக்குறாரு அப்படின்னா ஏன் ஈக்விட்டி கொடுக்கக்கூடாது? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸேட்டிவ் மைண்ட் செட்டில் இது தப்பு இது ரைட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. டியூரேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருக்கு வந்து தேவையான மணி இருக்குது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் அந்த மணியே கொடுக்க போகிறாரு அப்படின்னதுன்னா ஏன் இதுக்காக அவர் டெட்டுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஜென்ரலாக ஒன்று சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தோன்னா அவங்க தே ஆர் ஜென்ரேட்டிங் மோர் அண்ட் மோர் ரிட்டர்ன் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இல்லை இது நம்ம சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூவ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்க. அது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து இதுதான் வந்து ரியாலிட்டி. நீங்கள் வந்து எப்படி உங்கள் மைண்ட் செட் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக நாங்கள் இது வந்து என்னென்னா ஜென்ரல் இது. பட் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க, ஓகே, ரிட்டையர் ஆனவுடனே உங்களுக்கு வந்து 100 ரூபா பணம் வருது. ஓகே, 100 ரூபா பணம் வருது. லெட் அஸ் அஸ்யூம் டுடே யூ ஆர் 60 years. ஓகே, நீங்கள் ஒரு 80 வயசு வரையும் உயிர் வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 100 ரூபாய் வந்து யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 20 years. கரெக்டா? இதுதான் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கிட்டி. ஓகே, அப்படின்னா எவ்ரி 5 years வந்து உங்களுக்கு 25 ரூபாய் தேவை. இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்டுக்காக நான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக அப்படி வராது. உங்களுக்கு 25 ரூபாய் தேவை. கரெக்டா? நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய கிளைண்ட் யார் வந்தாலும் என்ன சொல்லுவேன்னா, அந்த 100 ரூபாயில் 50 ரூபாய் நீங்கள் வந்து எதெல்லாம் சேஃப்னு நினைக்கிறீங்களோ, கேஷாக வச்சுக்கிறது சேஃபு, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது சேஃபு, போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது சேஃபு, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் இல்லை, எதெல்லாம் உங்களுக்கு சேஃப்னு படுதோ அதில் 50 ரூபாய் வச்சுங்க. ஏன்ட்டு 50 ரூபா கொடுத்துருங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே ஓகே, நான் வந்து இப்போ வந்து ஈக்விட்டி ஃபண்ட் சொன்னோம், டெட் ஃபண்ட் சொன்னோம். தெர் இஸ் சம்திங் கால்டு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதில் வந்து டெட்டும் ஈக்விட்டியும் இருக்கும். அதை வந்து அந்த நம்மளாக பண்ணோன்னா கரெக்டாக பண்ண முடியாது, ஒரு ஃபண்ட் மேனேஜரே பண்ணும்போது தே ஆர் டூயிங் இட் எஃபெக்டிவ்லி. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த லாஸ்ட் 10-15-20 years 12% ஆவரேஜாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் 100 ரூபா ரிட்டையர் ஆகி வந்தாச்சு, வந்ததில் 50 ரூபா வச்சுக்கிட்டீங்க, ஏன்ட்டு 50 ரூபா கொடுத்துட்டீங்க. நான் வந்து எவ்ரி 6 yearsக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த டைம் அல்லது சம்டைம்ஸ் 6.5 years இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 50 வாங்கினேன் இல்லையா, அந்த இன்னொரு 50 கொடுத்துருவேன், திருப்பி கொடுத்துருவேன்.
வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். அடுத்த 6 வருஷம் கழிச்சு திருப்பி 50 ரூபா கொடுத்துருவேன். பிகாஸ் நீங்க கொடுத்த 50 இருக்கு இல்லையா, என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ல 6 இயர்ஸ்ல வந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஓகே, அப்ப 50 will become 100 ஆனவொன்னு நான் 50 கொடுத்துட்டேன். இப்ப நான் 50 வச்சிருக்கேன். திருப்பி இந்த 50 அடுத்த 6 வருஷம் திருப்பி ஒரு 50. அப்ப நீங்க வந்து லைஃப் லாங்கா 50% ஆஃப் த மணி யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த மார்க்கெட். அதுல இருந்து நீங்க பணத்தை எடுக்கல, புரியுதுங்களா? அதுல இருந்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஐயோ மேல போச்சு கீழே போச்சுங்கிறது இருக்கும். யூ ஆர் டேக்கிங் மணி ஒன்லி ஃப்ரம் த ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது உங்களுடைய மைண்டை வந்து எதுவுமே பாதிக்காது. ஸோ யூ கேன் ஹாப்பிலி லிவ். அதே சமயத்துல இந்த மாதிரி பண்ணோம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில பண்ணோம்னா யூ கேன் பி ஸ்டில் பார்ட்டிசிபேட் இன் த ஈக்விட்டி as long as you are alive. கரெக்டா? ஸோ இது மாதிரி நம்ம பண்ணணுமே ஒழிய, எப்போதுமே சார் ஒரு விஷயம் வந்து அதை எப்படி இம்ப்ரவைஸ் பண்றது, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல கார் வரத்துக்கு முன்னாடி குதிரை தான் வந்து எல்லாரும் பெஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு தான், குதிரையை விட எதுவும் ஃபாஸ்ட்டாக போக முடியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் கார் வந்ததை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, புரியுதுங்களா? எப்போதுமே முதல்ல ஒரு புதுசாக ஒன்று வந்ததுன்னா யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம என்ன பார்க்கணும்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சார், இன்வெஸ்ட்மெண்ட்டும் போதே இந்த நிதி சந்தையில் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னன்னா கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை நீங்கள் இல்லாமல் இதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு கோல் வச்சுக்கோங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. இப்போ உதாரணம் எனக்கு வந்து என்ன தோணுது பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கோல்ன்றதுல நான் இதுக்காக உருவாக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று கோல், ஏன் நான் ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? ஒரு 1 கோடி ரூபாய் சேர்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன செலவில் எனக்கு அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். 1 கோடி சேர்க்கணும், 5 கோடி சேர்க்கணும், இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதா? இல்லை நான் ஒவ்வொருத்துக்கும் கோலை உருவாக்கி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா? வெரி குட் கொஸ்டின். இப்போ வந்து என்னென்னா கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையுடைய எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜ், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு கோல் இருந்தது அப்படின்னதுன்னா உங்களுக்கு கண்ணுக்கு வந்து அந்த கோல் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த கோலை நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்குன்னு நீங்கள் அலோகேட் பண்ணிங்கன்னா அந்த மணியை கூடுமான வரையும் யூ வில் நாட் டச் த மணி டில் யூ ரீச் த கோல். கரெக்டாக? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் கோல்லாம் வேண்டாம், நான் அந்த மாதிரி சேர்க்குறேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா, என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி கோல் இல்லாத ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு, சூப்பர் ரிட்டர்ன், 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன். ஏன்னா யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி பம்பார்டட் வித் சோ மெனி நியூஸ். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா சூப்பராக வந்திருக்கே, ஒரு இடம் வந்திருக்கு பாருமே அது வாங்கிக்கலாம், அல்லது தங்கம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தங்கத்தை வாங்கலாம், அல்லது துபாயில் வந்து ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குது அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னதுன்னா, இந்த காம்பவுண்டிங்கை வந்து நீங்கள் வளர விட மாட்டீங்க, டக்குன்னு அந்த மணியை எடுத்துருவீங்க. அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல பெரிய ஒரு கார் வாங்கிட்டாங்க, எல்லாம் இன்றைக்கி ஈவி வந்துருச்சு, நான் பழைய கார் தான் வச்சுருக்கேன், நான் அது வாங்கணும் அப்படின்னா எல்லாரும் வாங்கிச்சு, நம்மள்கிட்ட மணி இருக்கு இல்லையா, நம்ம நினச்சோம் 1 கோடி 2 கோடி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அந்த அன்றைக்கி 2 கோடி அச்சீவ் பண்ணிவிட்டு அதில் என்னத்தை சாதிக்க போகிறோம்? இன்றைக்கி நான் வந்து இப்போ தான் என்னால் வந்து வண்டிலாம் ஓட்ட முடியும், ஐசைட்லாம் நல்லா இருக்குது, இப்போ வாங்காமல் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சா வாங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னென்னா அந்த மணியை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, புரியுதுங்களா? இங்கே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெர் இஸ் நத்திங் கால்ட் இப்படி தான் கிடையாது. உங்களுக்கு வந்து கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்லி தெர் வில் பி ஃபோர்ஸ்டு டிசிப்ளின். ஓகே, உங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஊரில் ஏதாவது ஒரு மீட்டிங் போகிறோம் அல்லது யாராவது பார்க்க போகிறோம் அப்படின்னதுன்னா மோஸ்ட்லி பீப்புள் டயத்துக்கு போகிறது கிடையாது. வெரி ஃபியூ பீப்புள் ஆர் கோயிங் டைம். கேட்டோன்னா சார் டிராஃபிக் தெரியாதா அப்படிங்கிறது. இதே பீப்புள் வென் தே ஆர் கோயிங் டு ஏர்போர்ட், ட்ரெயின், கரெக்ட், ஓகே, ட்ரெயினாவது ரன்னிங்கில் கூட ஏறலாம், ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி அங்கே நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்தால் கூட 45 மினிட்ஸில் வண்டி எடுக்கலைன்னா கூட உள்ளே விட மாட்டாங்க. கரெக்டாக? அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே செக்கிங்லாம் பண்ணி வரதுக்கு மினிமம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போகிறோம். அதுக்கு டிராஃபிக் என்ன இருக்குமோ எது இருக்குமோ, சம்டைம்ஸ் வந்து யூ ஆர் டூ ஏர்லி, சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும். எதுக்கு டென்ஷன்லாம் இது பண்ணுறதுனால இன்வேரியபிளி எவ்ரிபடி வில் பி பிஃபோர் டைம். கரெக்டா? இப்போ எப்படி வந்து அங்கே மட்டும் உங்களுக்கு டிசிப்ளின் வருது, இங்கே ஏன் டிசிப்ளின் வரல? கோல் அந்த ஏன்னா அங்கே போகலைன்னா நம்மளை எடுத்துருவாங்க. நம்ம ஒரு மீட்டிங் போகிறோன்னா என்ன, அதுக்காக நம்ம உள்ள விட போகிறது இல்லையா? சரி 5 நிமிஷம் போனதுன்னா என்ன, அவர் ஒரு சினிமா என்ன, ஓகே ஃபர்ஸ்ட் என்ன ஒரு 5 நிமிஷம் பேர் தான் போட போகிறான், அதுக்கப்புறம் பார்த்தா என்ன புரியாதா? அதனால நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அது இல்லை. ஸோ இந்த கோல் பேஸ்டு என்னத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னதுன்னா,
உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ்டு டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வரணும். ஏன்னா சாரி டு சே திஸ், நம்ம வந்து வி ஆர் பார்ன் இன்டிசிப்ளின். நமக்கு டிசிப்ளினே கிடையாது. என்னென்னலாம் டிசிப்ளின் இருக்கோ அது எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணுறதால. ஸ்கூலில் வந்து 9 o'clock மேலே போனோன்னா முட்டி போட்டு சொல்லுவாங்க, அல்லது அடிப்பாங்க, அல்லது இந்த காலத்தில் வந்து அனுப்பிச்சிடுவாங்க, அல்லது அப்பா அம்மா வரணும். கரெக்டாக? யாரும் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் லேட்டாக போனோன்னா ஆஃப் டே லீவ் போட்டுருவாங்க, இல்லை லீவ் போட்டுருவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து என்னென்னா இதுக்காக தான் நம்ம போகிறோம். ஹெல்மெட் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஹெல்மெட் வந்து நம்மளுடைய தலைக்கு ஈவன் டுடே பாதி பேர் போகிறதில்ல, அல்லது முன்னாடி டேங்க்குக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. கரெக்டாக? ஸோ நமக்கு என்னென்னா, அதாவது ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த டிசிப்ளினே வருது. அது வந்து அது யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அது எனக்குமே பொருந்தும். நான் வந்து நீங்கள் மட்டும்தான் டிசிப்ளின் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாமே ஃபோர்ஸ்டு டிசிப்ளின் தான் நமக்கு வருது. ஸோ இந்த கோல் பேஸ்டுங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபோர்ஸ்டு டிசிப்ளின். அப்படி இருக்கும்போது என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அது பழகிடுச்சு உங்களுக்கு. அப்புறம் வந்து ஐயோப்பா நம்ம வந்து 20 லட்ச ரூபா பையனுக்கு சேர்க்கணும், இப்போ ஆல்ரெடி 10-15 லட்ச ரூபா வந்துச்சுன்னா அதை எப்படிடா அதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோக்கஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு வேறு ஏதாவது மணி வந்து மூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் சொல்ல இந்த நீண்ட இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணது ஈக்விட்டி மார்க்கெட் ரிலேட்டட் வந்து நல்ல ஒரு கார்பஸையும் உங்கள் கோலையும் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வளர்ச்சி பண்ணக்கூடிய இடமா இருக்குது. ரைட். ஆனால் மக்கள் எந்த பக்கம் இருக்காங்கன்னா கோல்டுலேயும் ரியல் எஸ்டேட்லேயும் ஃபிக்ஸ்டு இன்கமான பேங்க்கில் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதை விட இது சிறந்தது தான். அப்போ எல்லாமே அப்படியே ஜம்ப் ஆகி இங்கே வந்துடணுமா, இதில் இருக்கவே கூடாது? இல்லைங்க, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு மாற்றமுமே அது வந்து நேச்சுரலாக இருக்கும்னு நான் விரும்புகிறது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அது எல்லாத்தையுமே அதில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லாமே இங்கே வான்னு நான் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய தேவைகளை மீட் பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தர் இருக்காரு சார், நீங்கள் சொல்கிறீங்க, பட் என்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டோ ஒரு கோல்டோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ எனக்கு வந்து போதுமானதுக்கு மேலே எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பக்கமே வர வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு எனஃப் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் வச்சுட்டு சார் என்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்பேர்ட் டு கோல்டு, ரியல் எஸ்டேட் டு சம் எக்ஸ்டென்ட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸு, இங்கெல்லாம் எமோஷன் கிடையாது. நான் ஒரு ஸ்டாக் வாங்கினேன், நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு, அதை விற்றுட்டு நான் ஒரு வீடை வாங்கினேன், ஒரு காரை வாங்குகிறேன், அல்லது ஏதோ ஒரு தேவையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட். நான் ஒரு வீடு வச்சுருந்தேன், அல்லது ஒரு இடம் வச்சுருந்தேன், இன்றைக்கி என் பையன் டாக்டருக்கு படிக்கணும், டாக்டருக்கு வந்து 1 கோடி ரூபா வரையும் செலவாகும், அதை விற்றுட்டு நான் டாக்டருக்கு படிக்கிறேன், அங்கே நீங்கள் பண்ணுறீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் என்கிட்ட வந்து பரம்பரை இதாக வந்து ஒரு 200 பவுன் நகை இருக்குது, யாருமே அதை யூஸே பண்ணலை, லாக்கரில் இருக்குது, இதுதான் இருக்குது, ஆனால் என்னுடைய தேவை இருக்குது அப்படின்னு அந்த 200 பவுனில் ஒரு 100 பவுனை கொண்டு போய் விற்று குழந்தைய படிக்க வைக்கிறதோ, அல்லது ஒரு கார் வாங்குறதோ, அல்லது வீட்டுக்கு முன்பணம் கொடுக்குறதோ யாராவது பண்ணுறாங்களே? யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா, ஒரு அசட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையான போது அது பயன்படலைன்னா அசட் இல்லை. இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு சேயிங் இருக்குது, யூஸ்டு லெஸ் இஸ் யூஸ்லெஸ். யூஸ்லெஸ் இதை விட ரொம்ப ஷார்ட்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க. யூஸ்டு லெஸ் இஸ் யூஸ்லெஸ். இப்போ கோல்டு ஆர் யூ யூஸிங் மோர், யூ ஆர் யூஸிங் வெரி வெரி லெஸ். என்னை பொறுத்தவரையும் கோல்டு ஒரு யூஸ்லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் இது கண்ணாபின்னான்னு கமெண்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்தவரை இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது வந்து நீங்கள் போட்டால் உங்களுக்கு ஒரு ஆபரணமாக இருக்குது, இதெல்லாம் ஓகே. ஏன்னா நீங்கள் அதனால பெரிய ப்ரொடக்டிவ் கிடையாது. ரெண்டாவது, பீப்புள் வந்து லாஸ்ட்டு 1 year 35-40% வச்சுட்டு பார்க்குறாங்க. நீங்கள் லாஸ்ட்டு 3 years பாருங்கள், லாஸ்ட்டு 3 years 15%. பிகாஸ் ஆஃப் திஸ் 35-40%னால தான் அந்த 3 வருஷம் ஆவரேஜ் ஆகிருக்கு வந்திருக்கு. நீங்கள் 5 years பாருங்கள், 13%. 7 years 10 yearsலாம் 10-11, 10 yearsக்கு மேலே போனால் 9% தான். ஸோ லாங் டேர்மில் வந்து அதனால 9-10%க்கு மேலே கொடுக்கவே முடியாது. புரியுதுங்களா? கொடுக்க முடியாது. தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வாலடைல். அது நமக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து அவங்க கவனிக்கிறது கிடையாது வெளியே. ஸோ இப்போ நீங்கள் அந்த பொருளை வச்சுருக்கீங்க, அது வந்து பயன்படாதனால என்ன பிரயோஜனம்? நாங்கள் என்கிட்ட 100 பவுன் இருக்குது, 200 பவுன், பட் உங்கள் பையனை படிக்க வச்சுருந்தீங்கன்னா பையன் 1000 பவுன் வாங்குவான். கரெக்டாக? ஸோ எஜுகேஷனுக்கு பண்ணிங்கன்னா யூ கேன் ஜென்ரேட் மோர். அது வெறும் அசெட்டாக வச்சு என்ன பிரயோஜனம்? அது இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா நம்ம இந்த
ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. நீங்க வந்து அதாவது இந்த ப்ராசஸ் வந்து கிராஜுவலா இருக்கட்டும். அதை வந்து யாரும் உங்களுக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் திணிச்சாதான் உங்களுக்கு வந்து அது பிடிக்காது. நீங்களே ரியலைஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், ஓகே இப்போ எல்லாமே நீங்க 100 ரூபாய் இங்கே வச்சிருக்கீங்களா, முதல்ல ஒரு 20 ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. யூ see the எக்ஸ்பீரியன்ஸ், தென் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே மூவ் ஆகிடுவாங்க, வந்துருவாங்க கண்டிப்பாக. இட்ஸ் ஒன்லி a question ஆஃப் டைம். அதாவது பீப்புள் த மோர் அண்ட் மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் சொல்ல இல்லையா, என்னோட ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது, ஈக்விட்டியில் தான் இருக்குது, புரியுதுங்களா? அப்படின்னு இருக்கும்போது நான் அதை உணர்ந்ததுனால நான் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக எல்லாருமே அப்படி வரணும் இல்லை. டெஃபினட்டாக இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஒரு 20 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஓவர பீரியட் நிறைய பேர் 50 வந்துடும். நீங்கள் வளர்ந்த நாடு இப்போ யூஎஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த பீப்புள் ஆர் இன்டு ஈக்விட்டி. ஓகே, இந்தியாவுக்கு அவ்வளோ இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 5 கோடி மக்கள் தான் வந்து யூனிக் பேன் நம்பர் மியூச்சுவல் ஃபண்டில். அவ்வளோதான் இருக்குது சார், யூனிக் வெறும் 5 கோடி 140 கோடி இருக்கும் சார். ஸோ அப்போ பாருங்கள், ஓகே 140 கோடியில் நீங்கள் ஒரு 70 கோடி வந்து 50% வந்து நாட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியே இல்லாதவங்களே வச்சுங்க. ஈவன் 70 கோடியில் 5 பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அதுவுமே ஒன்றுமே கிடையாது, அதுவே 7% தான், அதே ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ லாங் வே டு கோ. அண்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூனிகார்ன் சொல்லிட்டு ஒரு 8,000 கோடி ஒர்த்து உள்ள கம்பெனிக்கு வந்து யூனிகார்ன்னு பேர். அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த நெக்ஸ்ட்டு 20 அதான் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட் ஓன்லி நெக்ஸ்ட்டு டிகேட், நெக்ஸ்ட் செஞ்சுரி பிலாங்ஸ் டு இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய க்ரோத் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், 10 வருஷம் கழித்து உங்களுக்கு லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிக்ரெட் என்னென்னா, நான் வந்து மார்க்கெட்டில் கேள்விப்பட்டேன் ஆனால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலை, கம்மியாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், நிறைய பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ரிக்ரெட் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. மிக சிறப்பாக ஒரு தனிநபருக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டோட முக்கியத்துவம், குறிப்பாக டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இதுக்கு வரதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அது இல்லாமல் ஏன் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப மிக மிக தெளிவாக குறிப்பிட்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.